முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இப்ப மீனாவும் தன்னை ஏமாத்துனவங்கள மறுபடியும் நம்ம ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து பணத்த வாங்கணும்னு நெனைக்கிறாங்க. இது தப்பு இல்ல அப்படின்னு நெனைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு சிறந்த உதாரணமா அ நம்ம அண்ணாமலை அப்ப வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு ரூ. 50 நோட்ட வந்து கிழிஞ்ச நோட்டு தான். ஆனா 2 வருஷம், 3 வருஷம் பழக்கம். அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த நோட்ட நான் குடுக்கவே இல்லன்னு சொல்லிட்டான். அந்த நோட்ட டேப் போட்டு ஒட்டி மறுபடியும் அவர்ட்டயே குடுத்து நான் இந்த மாரி பிரெட் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இதத்தான் வந்து ஃபாலோ பண்றாங்க நம்ம மீனா. இந்த மாதிரி அவங்க பாண்ட வச்சு ஏமாத்துற மாதிரியே இவங்களும் அந்த பாண்ட வச்சு ஏமாத்தி பணத்த திருப்பி கலெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க இந்த பணத்த வாங்குனதுக்கு அப்புறமா அந்த ஃபினான்சியர் கிட்ட போயிட்டு அந்த பணத்த குடுக்குறாங்க. குடுக்கும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது. இந்த மாரி சிந்தாமணி அப்படின்றவங்க வந்து என்னைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. பணம் நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான்யா லேட் ஆயிருச்சு. நான் மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து இந்த பணத்த நான் வாங்கிட்டேன். ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிக் குடுக்குறாங்க. இன்னும் அவ திருந்தவே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்சியர் கேட்குறாரு. என்ன சொல்றீங்க? இதே அவங்கள உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏம்மா கேட்குற? அவ தாம்மா என்னோட ஒய்ஃபேன்னு. எங்க 2 பேருக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. எங்க பொண்ணோட வாழ்க்கைய தொலைச்சவளே அவ தான். அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா எதுவும் சொல்ல விரும்பலம்மா. நீ நீ பணத்த குடுத்துட்டீல்ல கிளம்பும்மா. இதே மாதிரி உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வந்து சொல்லு. அதே மாரி சிந்தாமணி உனக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணாலும் சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ மீனாவுக்கு புதுசா ஒரு ட்ராக் வந்து ஓப்பன் ஆகுது. அதாவது சிந்தாமணி வந்து அவங்களோட ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சு இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த பணத்தெல்லாம் வாங்குனதுக்கு அப்புறமா எல்லார்கிட்டயும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு, நேரா விஜயா வந்து பரதநாட்டியம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? நம்ம பார்வதி வீட்டுக்கு அங்க போறாங்க. போயிட்டு அங்க சிந்தாமணியும் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, "நீ வந்து என்னை ஏமாத்தி பணத்த பிடுங்கிட்ட அப்படின்னா, அ எனக்கு இந்த மாரிலாம் டார்ச்சர் குடுத்த அப்படின்னா, நான் அடங்கி ஒடுங்கி இருப்பேன். மூலையிலேயே கடந்துருவேன். இனிமே நான் வந்து இந்த மாதிரி பிசினஸ்க்கு வரமாட்டேன் அப்படின்னு நெனச்சுட்டியா? கண்டிப்பா முடியாது. நீ எத்தன தடவ என்னைய தடுக்க நெனச்சாலும், என்னோட வளர்ச்சிய வந்து நீ தடுக்கவே முடியாது. ஏன்னா, நான் நேர்மையா உழைச்சு முன்னேறிட்டு இருக்கிறேன். உன்னைய மாதிரி மத்தவங்கள ஏமாத்தி ஒண்ணும் நான் முன்னேறல. அதனால எப்பவுமே அந்த கடவுள் என் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மீனா வந்து பயங்கரமா டயலாக்லாம் பேசுறாங்க. ஸோ இப்ப என்ன ஆயிருது அப்படின்னா, சிந்தாமணிக்கு வந்து நோஸ் கட் ஆன மாரி ஆயிருது. அதுக்கு மேல விஜயா வந்து மீனா வந்து ரூ. 2,00,000 லாஸ் ஆன உடனே அத வந்து பிரியாணிலாம் வாங்கி சாப்பிட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க இல்லையா? இவங்களுக்கு இப்ப மிகப்பெரிய இதாயிருது. அப்பதான் சொல்றாங்க, "என்னமோ பேசுனீங்க, உங்க மருமகள உங்களாலயே அடக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க. நான் தான் சொன்னேன்ல, அவ வந்து ஏதோ ஒண்ணு பிளான் பண்றா. அவ சரியான கில்லாடி அப்படின்னு சொன்னேன்ல. இப்ப பாத்தீங்களா, நீங்க ஏமாத்துன பணத்த உங்ககிட்ட இருந்தே அவ வாங்கிட்டா. நீங்க ஏமாத்துனீங்கன்னு உங்க வாயாலேயே அவ சொல்ல வச்சுட்டா பாத்தீங்களா?" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. "ஆமா, இவள நான் சாதாரணமா எடை போட்டேன். ஆனா இவ சாதாரணவ கிடையாது." அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, "உங்கள பத்தி தான் உங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு. ஆனா நான் முழுசா எதுவுமே கேட்கல. அவ்வளோ ஒரு நல்ல தங்கமான மனுஷன் ஃபினான்சியர பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர ஏன் நீ போய் பார்த்த?" அப்படின்னு சொல்லும்போது தான், இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருக்கும்போது, ஒரு சில நல்லவங்களும் எங்க கண்ல படத்தானே செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் சிந்தாமணியோட முகமே மாறுது. ஸோ அதுக்கப்புறமா இவங்களோட ட்ராக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். ஆக மொத்தத்துல ரோகிணி மாட்றதுக்கான வாய்ப்பு கம்மி.